அவங்க திட்டமிட்டு இன்னும் சொல்ல போனால் கால்குலேட்டட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்துருக்குறாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நாங்கள் டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இது ஈஸி. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அந்த மாதிரி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து ஓட்டா மாறும் அது. ஆனால் இந்த 200 அப்படின்றது ரொம்ப அதீத ஒரு டார்கெட்டாக சொல்கிறாரா முதல்வர்? இல்லை, அது 200 220 கூட ஆகலாம். அதாவது என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய ஓட்டு வந்துட்டு 50% அப்படின்னு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா செட் டு ஸ்வீப் 180+ அவ்வளோதான். அது தமிழ்நாடு கண்டது. 45+ போச்சுனாலே 180. ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை, இந்த 5 ஆண்டுகளாக ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது தேர்தலை எதிரொலிக்காது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதே போல் முதல்வர் அவர்கள் வந்து இப்போ நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் பொழுது தமிழ்நாடு விசஸ் டெல்லி, அதாவது என்டிஏ விசஸ் தமிழ்நாடு இப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாரு இல்லையா? இது வந்து தேர்தலில் வந்து கை கொடுக்குமா? அது எப்படி விஜய் மாதிரியே வந்துட்டு நீங்களும் பேசுகிறீங்க, எனக்கு புரியல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று திமுகவினுடைய 12வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது 200 தொகுதிகளை நாங்கள் வெல்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு முதல்வர்கிட்ட இருந்து இந்த ஒரு வார்த்தை வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? காரணம் அவருடைய சாதனைகள் தான். அவங்க திட்டமிட்டு இன்னும் சொல்ல போனால் கால்குலேட்டட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்திய ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி, திட்டங்களை திட்டலாம். 100% அது போய்ட்டு மக்கள்கிட்ட சேர்ந்ததாக வரலாறே கிடையாது. யூ கேனாட் டெலிவர் திங்ஸ் டு 100%. அதுதான். ஆனால் ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் அனைத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% இட் ஹஸ் பீன் டெலிவர்டு. யாரும் கிடையாது. இப்போ 1.31 crores அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னோம்னா, கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்கிறாருன்னா அது அவங்ககிட்ட போயிடுது. 19 லட்சத்து சொச்சம் பேருக்கு வந்துட்டு காலை உணவுன்னா அது அவங்ககிட்ட போயிடுது. இவ்வளோ 6.25 லட்சம் 67 லட்சம் பேருக்கு வந்துட்டு இந்த 1000 ரூபா கொடுக்கறது மாதம்னா அது அவங்களுக்கு போயிடுது. எல்லாத்தையும் உறுதி செஞ்சிடுறாங்க. இந்த சிஸ்டத்தை அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா அவர் பேசவே வேண்டாம், அது பேசுது. மக்களை நாடி மருத்துவம் போயிடுது. அப்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இது ஈஸி. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அந்த மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். ஒப்பீட்டு அளவில் 10 லட்சம் பேருக்கு அவர் வந்துட்டு கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னார். மொத்தம் 20 லட்சம் பேர் இப்போ முதல் போட்டுருக்கோம். மொத்தம் ஒரு 7.5 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் 7.5 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பீரியடில் வாங்கி வச்சாங்க, டெலிவர் பண்ணவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. அதை வந்துட்டு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவர் வந்துட்டு அதை கொஷின் பண்ணியிருந்தார். அப்போது அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் அதுதான். இவர் வந்துட்டு இந்த இவருடைய ஆட்சி நிர்வாகம் வந்துட்டு இதை எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து போய் டெலிவர் பண்ணிடுது. அப்புறம் என்ன இருக்குது மக்களுக்கு கூடவே நிற்கிற மாதிரி. இப்போது அந்த விடியல் பயணம் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இப்போ எங்கள் ஊர் வடசேரி ஒருத்தநாடு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்தாண்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் போனோம் பட்டுக்கோட்டை. இப்படி வந்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் வரணும் மன்னார்குடி. அப்படி போனீங்க அப்படின்னா ஒரு 11 கிலோமீட்டர் ஒருத்தநாடு. இதுதான் அந்த பெண்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த ரேஞ்சு. இதில் அவங்க எங்கே வேணாலும் போகலாம், வரலாம். எத்தனை முறை வேணாலும் போகலாம், வரலாம். அது பொருள் வாங்குறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன கணிசமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு இட் ஹஸ் பீன் சேவ்டு. புரியுதுங்களா? அது ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு கூட விடட்டும், அதை பற்றி அவர் கவலை இல்லை. ஏன்னா இத்தனை மணிக்கு வரப்போகுது பஸ்ஸு, ஏறி கொடுக்க போகிறாங்க, வெள்ளை டிக்கெட்டு. அந்த பணத்தை வந்துட்டு பட்ஜெட்லேருந்து ஒரு காம்பன்சேட் பண்ணிடுறாரு. டிரான்ஸ்போர்ட்டுக்கு மானியமாக கொடுத்துட்றாரு. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஏற்படுற இழப்பு. ஸோ சிஸ்டமிக் இந்த மாதிரி ஒரு ரோல் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அன்கொஷனபிள். யாராலையும் இப்போ இது இன்னொரு ஸ்டேட்டில் இதை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து ஓட்டா மாறுமா சார்? அது எப்படி மாறாத இருக்கும்? எப்படி மாறாத இருக்கும்ன்றேன். நிச்சயமாக தான் மாறும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய எல்லாருமே அன்றாடங்காய்ச்சிங்க. நம்மளாட்டம் கிடையாது. நம்மளுக்கு சம்பளம் வர வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது.
ஒரு நாள் சம்பளம் போட்டால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு மாதமும் அவங்களுக்கு ஒரு நாள் சம்பாரிச்சா தான் வந்துட்டு காசு. ஒரு பூ கடைக்காரி, ஒரு மீன் கடை வச்சுட்டு இருக்கிற முன்னாடி இப்படி போயிட்டு தெருவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு படக்கடை எல்லாருக்குமே போகுது. அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸு எல்லாருக்கும் போயிடுது. அப்போ எப்படி அவங்க விட்டு தருவாங்க? பெனிஃபிட்டை விட்டு தர மாட்டாங்க. சார், இப்போ அரசு செய்யக்கூடிய திட்டங்கள்ல வந்து இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே 30 லட்சம் பேர் அப்படின்னா வாங்காதவர்களும் அதிகமா இருப்பாங்க. இப்போ வாங்காதவர்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல பெனிஃபிட் ஆனவங்க எந்த அளவுக்கு திரும்ப இந்த கவர்மெண்ட் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த மகளிர் உரிமை தொகை வந்துட்டு பெறக்கூடியவங்க வந்துட்டு ஒரு சீலிங் தான். அது அவங்க வீட்டில் பைக் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அவங்க வீட்டில் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் வச்சு தான் அவங்கள பெனிஃபிஷரியாக அடையாளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு போகுது. இதுக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா, எபோவ் பாவர்ட்டியில் ஏபிஎல், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு பெண்களுக்கும் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கும் மேற்படிப்பு படிக்க போன பணம் இருக்குது. அப்போ ஏதாவது அதான் அவர் ஸ்டாலின் சொல்லக்கூடியது அதான். அது ஏதாவது ஒரு திட்டம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாரு. அதான் இங்கே விஷயமே. அவங்க வீட்டு பிள்ளைங்களும் மேலே போய்ட்டு ஸ்கூலில் படிக்குது அப்படின்னோம்னா, மாநகராட்சி பள்ளியிலையும் கிராமத்து பள்ளியில் படிக்குதுன்னா அதுக்கு காலை உணவு உண்டு, மறுக்க முடியாது நீங்கள். ஸோ முழுக்க எல்லா மகளிரையும் இது சென்றடையுது, எல்லா குடும்பத்தையும் போய் சென்றடையுது, அவ்வளோதான். ஆனால் இந்த 200 அப்படின்றது ரொம்ப அதீத ஒரு டார்கெட்டாக சொல்கிறாரா முதல்வர்? இல்லை, அது 200 220 விட ஆகலாம். அதாவது என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய ஓட்டு வந்துட்டு 50% அப்படின்னு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா செட் டு ஸ்வீப் 180+, அவ்வளோதான். அது தமிழ்நாடு கண்டது. 45+ போச்சுனாலே 180 வந்துடும். அது கூட்டணியும் ஒரு காரணமா? கூட்டணி கூட்டணி நிச்சயமாக இருக்குது. ஏன்னா விடுதலை சக்திகள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, மதிமுகவும் இருக்குது, காங்கிரஸும் இருக்குது. காங்கிரஸில் ஏது ஓட்டு ஆட்கள் தான் இருப்பாங்க. அதனால் நான் அதை விட்டேன். இவங்களுக்கு தான் விடுவாங்க. அதனால் அது அவருக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஆனால் சார், அதே போல் முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது வந்து அதிமுக கட்சியை பற்றியும் அவர் குறிப்பாக சொல்லியிருந்தார். குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு ஆன ஒரு நிலைமை தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகும்னு. அதிமுகவின் மீது அவ்வளோ அக்கறை இருக்கா ஸ்டாலின்? இல்லை, அது கிடையாது. அவர் வந்துட்டு என்னென்னா, அவங்களுடைய பாலிடிக்ஸ் அவர் இவர் வளர்க்குறாரு மக்கள் பற்றியில். முடிக்கிடுவாங்க அப்படின்றாரு. அதான் யாருக்கு தெரியாது. அது அங்கே வந்துட்டு மராட்டியத்தில் முழுங்கலையா, அவங்க ரெண்டாக உடைக்கலையா, முடுங்கலையா? என்சிபியை ரெண்டாக உடைக்கலையா, முடுங்கலையா? அப்புறம் இங்கே பிஜேபியை உடைச்சி மத்திய பிரதேசத்தில் முடுங்கலையா? எல்லா இடத்துலையும் முழுங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக மட்டும் நாங்கள் விட்டா வைக்க போகிறாங்க. எத்தனை பீஸாக உடச்சி வச்சுருக்குறாங்க. தமிழ்நாடு இல்லை சார், அதிமுக தான் உடைச்சிருக்காங்க. தமிழ்நாடாக இருக்கட்டும், சூழல் வேற தானே கிட்டத்தட்ட. இல்லை, சூழல் வேறங்க. உடைச்சாங்களா இல்லையா? அதிமுக அவருடைய பலசர்வை ஜெயலலிதா சாகும்போது 42%. கடைசியாக நடந்த மக்களவை தேர்தல் படி பார்த்தீங்கன்னா 21%. பாதியாக போயிடுச்சா இல்லையா? திமுக அதிமுகவுக்கு வாக்குகள் சரிஞ்சிருக்கு தானே சார்? 25%லாம் போயிருக்கு இல்லையா? திமுகவுக்கு 2011 கம்மியா இருக்குல்ல? இல்ல, 2011 அது நீங்க எங்க ஹிஸ்டரி டோன்ட் வோட் நவ், அது விட்டுருங்க. நான் 24 தவிர நான் வேற எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா 21 26 வந்துட்டு திமுக ஆட்சி இங்கே தான் இவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 2011 2021 நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ இருக்கிறவங்க இப்போ மாறி இருக்கலாம், அதை நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், விவசாயம் அப்படின்ற ஒரு பெரிய பெல்ட் இருக்குது. அதிகமான கொள்முதல் நடந்தது இந்த ஆட்சியில் தான். வரலாற்றிலே 14 லட்சம் மெட்ரிக் டன்ஸு அந்த கொள்முதல் நடந்திருக்குது. காம்பன்சேஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் யோசிப்பாங்க ஜனங்க. ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை, இந்த 5 ஆண்டுகளாக ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது தேர்தலை எதிரொலிக்காது சார். குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதை விட அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது என்னன்னா, எதிராக அதிருப்தி வரும். பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, பதிவு கட்டண உயர்வு. ஆனால் வேற ஒரு ஆட்சி வந்து அதெல்லாம் மாறிடுமோ இல்லை குறைஞ்சிடுமா? குறையாதில்ல. அதுவும் மக்களுக்கு தெரியும் தானே. இல்லை, மக்கள் அதை வச்சு தான் சார் ஓட்டு போடுறது. சரிதான் ஐயா, இன்னொரு ஆட்சி வந்து அது மாறுமான்றேன் நான். இது வரைக்கும் மாறல, அது அப்படியே தானே இருக்க போகுது. அப்புறம் அதை குறை சொல்லி போடுறவங்களுக்கு அவங்களுக்கு போட்டு என்ன இருக்குது? அதை விட இவ்வளோ பெனிஃபிட் தரக்கூடிய இந்த ஆட்சியை இருந்துட்டு போட்டு முடிவு எடுக்கலாம்ல அவங்க.
ஆனால் அதே போல முதல்வர் அவர்கள் வந்து இப்போ நடக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் பொழுது தமிழ்நாடு விசஸ் டெல்லி, அதாவது என்டிஏ விசஸ் தமிழ்நாடு இப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு இல்லையா, இது வந்து தேர்தலில் வந்து கை கொடுக்குமா? அது எப்படி விஜய் மாதிரியே வந்துட்டு நீங்களும் பேசுறீங்க, எனக்கு புரியல. விஜய்க்கு எதுவும் தெரியாது, அவருக்கு லாஜிக் என்னன்னே தெரியலையே அவருக்கு. தமிழ்நாடை வஞ்சிக்கிறது அப்படின்றது டெல்லி தானேங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இப்போ ரீசெண்டாக இருக்கிற பட்ஜெட்டில் கூட சற்றப்ப 44,000 இந்திய ஒன்றிய அரசனுடைய நமக்கு வர வேண்டிய நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிதானே அவர் சொல்றாரு. நிறுத்தப்பட்டிருக்கிறது, தட் ஹஸ் பீன் கட் ஆஃப். அப்புறம் வந்து சமகர சக்ஷ அபியான், அதில் நீங்கள் வரக்கூடிய 3,500 கோடி வரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு வரி பகிர்வுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிராக தான் அது நடக்குது. 4%. ஒரு பீகாருக்கு அது வந்துட்டு 9%, 10% போகுது. அப்போ இவ்வளவு நம்மளுக்கு அட்வர்ஸாக தானே இருக்குது. அப்போ இது யாருக்குமானது இது? நீங்கள் 2 டிசாஸ்டர் வந்துச்சு. ஒன்று வட தமிழ்நாட்டில் மழை, அது வெள்ளம், அதெல்லாம் வந்து. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் வந்துட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி வெள்ளம் வந்துச்சு. எவ்வளோ காசு கொடுத்தாங்க? தரவே இல்லையே. அப்போ அதுக்கெல்லாம் ஆனால் இதில் ஒரு 7,000 கோடி, அதில் ஒரு 8,000 கோடி, 15,000 கோடி எங்கேருந்து போகிறது? அப்போ பட்ஜெட்டை வேற ஒரு ஹெட்டுக்கு செலவு பண்ண வேண்டியதானே தூக்கி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அரசு சொல்ல முடியாது என்கிட்ட பணம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒரு அப்பம் சொல்ல முடியாது என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நகை எடுத்துகிட்டு போய்ட்டு அடகு வச்சு தான் ஆகணும். சோறு போடணும்ல அவன். அப்போ அதான் நடந்திருக்குது. அதான் ஸ்டாலின் செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக. அவர் ரொம்ப அதை பேச மாட்டேங்கிறாரு. நமக்கு தான் தெரியும். இந்த 5,000 கோடி ஆஃப் பட்ஜெட், அது பட்ஜெட்லேருந்து கொடுத்தாகணும். அப்போ ஏதாவது ஒரு தலைமுறை கைதானே வச்சாகணும். அவ்வளோதான். எல்லாம் அரசு எதுவுமே செய்யலைன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா. ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் மோடி வரும்போதும் சரி, அமித்ஷா வரும்போதும் சரி, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க என்ன செஞ்சிருக்கோம், அவங்கள விட அதிகமான தொகையை நாங்க ஒதுக்கியிருக்கோன்றதை அவங்க சொல்றாங்கல்ல. எதுக்கு ஒதுக்கி இருக்கிற? ஒரு ப்ராஜெக்டா பட்டியல் போடு. நீ ஏர்போர்ட்டு திருச்சியில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி யார்கிட்ட கொடுத்த? அதானி கிட்ட கொடுத்த. அந்த ஏர்போர்ட்டில் போய்ட்டு நுகர்வோர தமிழா, அவனுக்கு வந்துட்டு அந்த ஏர்போர்ட் சார்ஜஸ் வந்துட்டு அதிகமாச்சா இல்லையா? நான் கட்டினேனா இல்லையா? இதுதான் போர்ட்டு இங்கே டெவலப் பண்ணேன். அந்த போர்ட்டில் சொல்கிறாரு, நான் இவ்வளோ தூரம் நடக்குது, இத்தனை லட்சம் டன் வந்துட்டு அங்கேருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு, இறக்குமதி ஆயிருக்கு, ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க சரக்கு அப்படி சொல்கிறாரு மோடி. யார் அதனுடைய பெனிஃபிஷரி? அதானி. இப்படி தான் ஒன்றும். இப்போ இந்த விழுப்புரம் எழும்பூர் இதெல்லாம் வந்துட்டு ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம். எதுக்கு? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோடாக மாற்றுறதுக்கு. ரயில்வேஸு, வந்தே பாரத் இதெல்லாம் விடுறீங்க எதுக்கு? சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சேன உடனே தூக்கி 29க்கு அப்புறம் தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்கு தான் ரூட் ப்ரைவேட்டைசேஷன். அப்போ ஒன்றுத்துக்கு இதுதான் தர. நீ உள்ளபடியே தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா 8 ரயில் திட்டங்களுக்கு வந்துட்டு வெறும் 1000 ரூபாய் மட்டும் போட்டிய பட்ஜெட்டில் எப்படி போட்டேன்? எங்களுக்கு தேவை ரயில் திட்டங்கள் தானேங்க. அதுவும் இந்த குறுகிய ரயில் திட்டங்கள், திண்டிவனம் டு திருவண்ணாமலை, இப்படியாப்பட்டதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா அது இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப் அண்ட் டவுனு. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்களே சார். குறைகள் அப்படின்றது இருக்கலாம், ஆனால் எதுவுமே செய்யலைன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஏற்றுக்க? இல்லை, எதுவுமே செய்யலை அப்படின்னா நீங்கள் பீகாருக்கு வந்துட்டு வெள்ளம் வரும்போது 11,000 கொடுக்குறீங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே தர்றதில்லை அப்படின்னா எதுவுமே செய்யறது தான் அர்த்தம். அதுக்கு 10,000 தூக்கி கொடுக்குறீங்க. குஜராத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எதுவுமே தான் கொடுக்கல. ஆனால் சார் இப்போ எப்படி வேர் இஸ் த காமன் ஸ்கில் சொல்லு. நீ வந்துட்டு நான் 3 மொழியை படித்தா தான் எனக்கு வந்துட்டு காசுன்னு சொல்கிறதுக்கு அரசமைப்பு ரீதியாக வந்துட்டு என்ன அடிப்படை இருக்குது சொல்லுங்கள். கல்வின்றது மாநில பட்டியல் நான் கொடுக்க போகிறேன். நான் இங்கே இருமொழி கொள்கையாக வச்சுருக்கிறேன், சட்டப்பூர்வமாக வச்சுருக்கிறேன். அதை உடைக்க முடியாது இந்திய ஒன்றிய அரசால். அப்போ நான் தானே நிர்ணய சக்தி. நீ 3 மொழியை படித்தாகணும், அப்போ தான் துண்டு தருவேன்னா தப்பு இல்லை. அது மொழி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இலகுவாக இருக்கணும். ஒரு மொழி தான் உலகம் ஃபுல்லாக. ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, இத்தாலி, எங்கே போனீங்கன்னாலும் ஒரே ஒரு மொழி தான். இங்கே மட்டும்தான் 2 மொழி. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எத்தனை மொழி படிக்கிறான் சொல்லுங்களா பார்ப்போம். அங்கே இந்தியில் 88% பேர் வந்துட்டு ஃபெயிலுங்க. ஏன்னா அது அவங்களுடைய வீட்டு மொழி கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
மொழியை வந்துட்டு என்னை டெவலப் பண்ணாது. இங்கிலீஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ஒரு 200 வருஷமாக நான் அதோட பழகிட்டு இருக்கிறேன், புழங்கிட்டு இருக்கிறேன். அது என்னோடய வாழ்க்கையிலேருந்து நீ எடுக்கவே முடியாது. நான் எம்பிஏ சோசியாலஜி இங்கிலீஷு, பிஎஸ்சி ஜியாகிரஃபி இங்கிலீஷு, என்னோட ஆன்சலரி வந்துட்டு ஜியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இங்கிலீஷு. அப்போ தான் நான் எல்லாரோடையும் இது பண்ண முடியும். இங்கிலீஷ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் எனக்கு. நான் அதை வந்துட்டு ஒரு மொழியாக வச்சுட்டு இருக்கிறேன், இவ்வளோதான். உன் இந்தியை நான் எதுக்கு வச்சுக்கணும்? பானிபூரிக்காரன் வைக்கிறவங்ககிட்ட பேசுறதுக்கா? இல்லை சொல்லுங்கள், என்னத்துக்கு என்ன அடிப்படை இருக்குது? பார்லிமெண்ட்டில் கேட்டது தானே தமிழிசை தங்கபாண்டியன். வேர் இஸ் த லீகல் பேசிஸ் ஃபார் இட்? ஆனால் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்னும் போது மக்கள் அதை மையப்படுத்தி வாக்களிப்பாங்களா? அதாவது ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா அப்படின்னு வாக்களிப்பாங்களா, இல்லை ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கலன்ற அந்த மைண்ட் செட்டோட வாக்களிப்பாங்க? எல்லா ஃபேக்டர்ஸுமே வரும். நீங்கள் எப்படியாப்பட்டவர்ன்றதை பொறுத்து அந்த ஃபேக்டரு. நீங்கள் இப்போ தமிழ்நாடு தமிழன்கிட்ட இருக்கணும், தமிழன் வந்துட்டு உரிமையுடைய ஒரு மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தர் யோசிக்க மாட்டீங்க. அதான் நான். எனக்கு இங்கே திமுக குறையில்லாத ஒரு கட்சியெல்லாம் கிடையாது, திமுக கட்சி குறையில்லாத ஆட்சியெல்லாம் கிடையாது. எடப்பாடியும் தமிழர் தானே சார்? இல்லை, எடப்பாடி தமிழர். ஆனால் அவர் யார் கையில் இருக்கிறாரு? அவர் எடுத்து வித்துட்டு போயிடுவார். அவர் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். நம்மளோட உரிமையை பறிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. அதான் நடந்துச்சு 17/8/21. ஜெயலலிதா இருந்தபோது அப்படி நடக்கல. ஆனால் சார் இன்னமுமே 2019, 21, அப்புறம் 24 இதுலலாம் வந்து பாஜக எதிர்ப்புன்ற அடிப்படையில் திமுக வந்து கேம்பெயின் வச்சாங்க. அதே பாஜக எதிர்ப்பு இப்பவும் இருக்கா தமிழ்நாடு? இருக்குது. நான் சொன்னதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கலைங்க தமிழ்நாட்டுக்கு. ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல தேர்தல் நடக்குதுன்னு அப்படியாவது செய்வாங்கல்ல, எதுவுமே ஒதுக்கலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சம் வந்துட்டு ப்ராட்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஏகே மூர்த்தி, அதுக்கப்புறம் வேணும், அவங்க இருந்த போது தான் வேலு, அவங்க இருந்த போது தான் எங்களுக்கு வந்துச்சு. அந்த மினிஸ்டர் இல்லைன்னா இங்கே வந்துட்டு ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ் வந்துட்டு மாறி இருக்காது. அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இங்கே அந்த பாலக்காடு ரயில்வே மண்டலத்திலேருந்து பிரித்து இங்கே ஒரு ரயில் மண்டலம் உருவாச்சு, சேலம் கோட்டம் உருவாச்சு, தெரியுமா? அதை விட பெரிய கோட்டமாக இது இருக்குது. அந்த பல்லடம் மட்டும் அவங்களோட போச்சு, அவ்வளோதான். நாங்கள் எல்லாத்துக்குமே போராடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்களுக்கு எதுக்கு தேச கட்சின்ற நாங்கள் உருப்பட்டதுக்கு காரணமே மாநில கட்சிகள் தான். எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் விட்டுருங்க, நாங்கள் எப்போதுமே அப்படிதான். ஆனால் இன்னொன்று அரசியல் ரீதியாக பெனிஃபிட் வரும்ன்றதுக்காக பாஜக வெர்சஸ் இந்திய அதெல்லாம் கிடையாது. மோடி வந்து பேச சொல்லுங்களேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், 11 லட்சத்துக்கு நான் பண்ணியிருக்கிறேன், அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. இந்த இன்னைக்கு கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒருத்தர் கூட வந்துட்டு விவாதத்தில் சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 6.25 கோடி பேருக்கு வந்துட்டு ஜன்தன் திட்டத்தில் அந்த ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா 5 லட்சம் கடன் இருக்குது, அதில் நாங்கள் 6.25 கோடி பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் போய்ட்டு வீட்டில் படுத்து தூங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு. மக்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தாலே ஓட்டு போடுறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கே ஓட்டு உனக்கு கொடுக்க மாட்டாங்களா? பொய். எல்லாத்துக்கும் பிஜேபி காரன் கொடுத்துட்டு கடைசியில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தான்னு சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். எனக்கு தெரியாத பிஜேபி ஏங்க, பிஜேபிக்கும் மக்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்போம், முதல்ல தமிழ்நாடு மாதிரி 10 மடங்கு நீங்கள் வரி பகிர்வு தரீங்க ஊபியில், என்ன முன்னேற்றம் கண்டுருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம் 11.19% ஜிஎஸ்டிபி, எவ்வளோ அவன் வந்துருக்குறான். நாங்கள் மேனுஃபேக்சரிங்கில் 15%, அவன் எங்கே இருக்கிறான்? ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு பின்தங்கி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி தாங்க. யார் சொன்னது பின்தங்கி? அதான் சார் சொல்கிறேன், தமிழ்நாடு பின்தங்கி இல்லை, 50 வருஷமாக வளர்ச்சியில் தானே இருக்குது. யாரால? நாங்கள் கடைபிடிக்கிற மொழி கொள்கை, எங்களுடைய கல்வி, எங்களுடைய அரசியல், எங்களுடைய சிந்தனை, நாங்கள் வந்துட்டு மதத்தை தந்து அரசியலில் போட்டு குழப்பிக்கிறது இல்லை. இதனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். பிஜேபி வந்து என்ன ஆகும்? என்ன இருக்கும்? திருப்பரங்குன்றம் இங்கே பிஜேபி ஆட்சி இருந்ததுன்னா இந்நேரம் அங்கே வந்துட்டு 200 பேர் காலி அப்படின்றது வந்துருக்கும், தெரியுமா? பிஜேபி ஆட்சி இருந்தாலும் சொல்லுவான், நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்லுவார். அவர் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தெரியுமா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல.
சொல்லுவாங்களே பிஜேபி ஆட்சி இருந்ததுன்னா. நீங்கள் போங்க. ஆனால் ஒரு இந்துத்துவ ஓட் பேங்க்கும் உருவாகியிருக்கா சார் தமிழ்நாட்டில்? எல்லாம் உருவாகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லார்கிட்டையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போட்டுக்கிட்டு, அதாவது இந்த சில சிறைச்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடித்தவன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு அந்த எல்லாரும் கொடுக்குற சோறு பத்தாது. பொண்ணு இப்படி பார்ப்பான், ஒரு முறைப்பான், அதை கொஞ்சம் அள்ளிக்குவான், ஆட்டி இதில் கொஞ்சம் அள்ளிக்குவாங்க. அவன் தட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சோறு இருக்கும். அது அவனுக்காக போட்டதில்லை, அவன் பறித்தது, அவன் பிடுங்கினது. அதான் பிஜேபியினுடைய ஓட்டு. பிஜேபியினுடைய ஓட்டுன்றது ஒரு 5%. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி மதவாதிகளுடைய எண்ணிக்கை எதுவோ அதான் பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த்து. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நினைக்க நன்றி சார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.